ஒரு வெப்சைட் அப்படின்றது ஏன் எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் கண்டிப்பா வச்சிருக்கணும் அண்ட் ப்ராடக்ட் செல்லிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏன் வெப்சைட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த வீடியோல பார்த்தலாம். அதாவது எல்லா பிசினஸ் ஓனர்ஸுமே கண்டிப்பா ஒரு வெப்சைட் வச்சிருக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராப்பரான வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட டிஜிட்டல் கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டல் கிரெடிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்க ப்ராடக்ட் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. ஓகேங்களா? இதே நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல லீடை வர வச்சு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வராது பெருசா. அது ப்ராடக்ட் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட்ன்றது அந்த இடத்துல ஏதோ இடத்துல கம்மியா தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் கஸ்டமர்ஸுக்கு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் சேவிங். 24/7 நீங்க வந்து வேலை பார்த்துட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இப்போ நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகுது வாட்ஸ்அப்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அதை வந்து ரிப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்கள ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வாங்க வச்சு அது மணி போட வச்சு நிறைய விஷயம் இதுல இருக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதே நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ப்ராடக்ட் அங்கே பிளேஸ் பண்ணிடுவீங்க, அதுக்கான கண்டென்ட்டை பிளேஸ் பண்ணிடுவீங்க, பேமெண்ட் அங்கேயே கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அப்படின்றது அங்கேயே எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும். உடனே பார்ப்பாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டைம் சேவிங் வந்து எப்பவுமே வெப்சைட் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் உள்ள வராங்க உங்க வெப்சைட்டுக்கு, எத்தனை பேர் வந்து எந்த லேண்டிங் பேஜுக்கு போறாங்க, ப்ராடக்ட்ஸ் எத்தனை சேல் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போறாங்க. இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலியமா உங்க வெப்சைட் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாமா இல்லை வந்து பீப்புள்ஸ்க்கு இன்னும் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்கலாமா வேணாமான்ற ஐடியாஸை வந்து நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்க யாராவது ஹேர் ஆயில் வந்து சர்ச் பண்றாங்க கூகுள்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஒரு ஹேர் ஆயில் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா உங்க வெப்சைட் எஸ்இஓ பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ப்ராடக்ட் வந்து ஹை ரேங்கிங்ல மேல டாப்ல போய் நிக்கிற பட்சத்துல அவங்க வந்து அது ஈஸியா வந்து வாங்கிப்பாங்க. பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து மக்களை நம்ப வைக்கணும், உங்க ப்ராடக்ட் மேல நம்பிக்கை கொண்டு வரணும். உங்களை உங்க உங்க பிசினஸ்க்கும் மக்களுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜா வந்து பயங்கரமா வந்து வெப்சைட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க, ஒரு ப்ராப்பர் வெப்சைட் டீம்கிட்ட கொடுத்து மெயின்டைன் பண்றீங்க, இல்லை வந்து ஒரு டீமை ஹையர் பண்ணி அதுக்குன்னு செட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ப்ராப்பராக ஒர்க் ஆன வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த மாதிரி டிஜிட்டல் டிப்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் டிப்ஸ் வந்து இனிமேல் போட போறேன். நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இமெயில் ஐடியும் இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, கால் பண்ணுங்க, பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.